எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியதே. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். மேலும் இருள்களையும் ஒளியையும் உண்டாக்கினான். இவ்வாறிருந்தும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வாகிய தங்கள் இறைவனுக்கு பொய்யான தெய்வங்களை சமமாக்குகின்றனர். அவன்தான் உங்களை களிமண்ணால் படைத்து உங்களுக்குரிய வாழ்நாளை குறிப்பிட்டு நிர்ணயம் செய்தவன். அவனிடத்தில் உங்கள் விசாரணைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அவ்வாறிருந்தும் நீங்கள் அவனுடைய இறைத்தன்மையை சந்தேகிக்கிறீர்கள். வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் அவன்தான். அவன் உங்கள் ரகசியத்தையும் வெளிப்படையானதையும் நன்கறிவான். நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யும் அனைத்தையும் நன்கறிவான். இவ்வாறிருந்தும் நிராகரிப்பவர்களோ தங்கள் இறைவனின் வசனங்கள் எது வந்த போதிலும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. ஆகவே அவர்களிடம் வந்திருக்கும் இந்த சத்திய வேதத்தையும் அவர்கள் பொய்யாக்குகின்றனர். ஆனால் இவ்விஷயங்கள் பற்றி அவன் பொய்யானவை என அவர்கள் பரிகசித்துக் கொண்டிருக்கின்றனரோ அவை உண்மையாகவே அவர்களிடம் வந்தே தீரும். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அளித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பூமியில் உங்களுக்கு நாம் செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் செய்து தந்திருந்தோம். வானத்திலிருந்து தாரை தாரையாக மழை பெய்யும்படி செய்து அவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் நீரருவிகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும்படி செய்தோம். எனினும் அவர்கள் பாவத்திலேயே ஆழ்ந்துவிட்டனர். ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை அழித்துவிட்டோம். அவர்களுக்கு பின்னர் மற்றொரு கூட்டத்தாரை நாம் உற்பத்தி செய்தோம். கடிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே நாம் உம்மீது இறக்கி வைத்து அதை அவர்கள் தங்கள் கைகளால் தொட்டு பார்த்தபோது